உங்க பாரங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, உங்க கஷ்டம் என்னவாக இருந்தாலும் சரி, உங்க தேவை என்னவா இருந்தாலும் சரி, ஐ கேன் டெல் யூ, நீங்க உண்மையாக தேவனை உணர்ந்து ஆராதித்து கர்த்தரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா you will see everything changing. பிரச்சனை டைம்ல, போராட்ட டைம்ல உங்களை ரொம்ப ரொம்ப சுத்தி சுத்தி பிசாசு நெருக்கடிக்குள்ள நடத்தும் பொழுது தோத்து போயிட்டு பிசாசு உங்களுக்கு கொண்டு வந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஆமா பிசாசே நான் தோத்துட்டேன்னு சொல்லி அழுது விழுகிறவர்கள் அல்ல நாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கிளீன் பண்ணுகிறவர்கள் நாம். அவர் திட்டத்தின்படி வாழ கற்றுக் அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நம்ம யாருக்குமே தெரியாம நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் தானாக பேசப்படும் கர்த்தர் அப்படியாக நம்ம உயர்த்துவார். And that's how we clean like a fantastic person. And Ruth stepped up and she became a cleaner. எப்படிப்பட்ட cleaner? Faith, focus and fantastic. ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். அந்த ஞானியை பார்க்க பல பேர் வந்துட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஞானியை பார்க்க ஒருத்தர் வந்தார். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து சொன்னார், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குயா, ரொம்ப பிரச்சனை இருக்குது, இதை யாராவதுக்கு நீங்கள் மாற்றி விட்ருங்கய்யா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், சரி ஓகே, உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்கிறேன், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் புறப்பட்டு வந்தார். அவர் வந்த அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு பெரிய ரூமில் அந்த ஞானி நின்று கொண்டிருந்தார். அவரோடு கூட அந்த ரூமில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஞானி என்ன பண்ணார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அந்த பேப்பரில் உங்கள் கஷ்டம்லாம் எழுதுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேப்பர் கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த பேப்பரில் அவங்க கஷ்டம்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அடிஷ்னல் ஷீட்டு வேறு வாங்கி எழுதினாங்க. எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு கவர் ஒன்று கொடுத்தாரு. அந்த கவரை கொடுத்துட்டு அவர் சொன்னார், எல்லோரும் உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எழுதுனீங்களே அந்த பேப்பர் எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கவருக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எல்லோரும் அவங்கக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த கவரில் அந்த பேப்பரை போட்டாங்க. உடனே ஞானி சொன்னார், இப்போது லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த ரூமில். லைட் ஆஃப் பண்ண உடனே அங்கே ஓரத்தில் ஒரு பெரிய டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பாக்குள்ளே போயிட்டு உங்கள் கவரை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் லைட் ஆஃபாக இருக்கும். அப்போ நீங்கள் போயிட்டு வேறு ஒரு கவர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் எல்லோரும் போட்ட பிறகு நீங்கள் போயிட்டு வேறு ஒரு கவர் அந்த டப்பாலேருந்து எடுத்துடலாம். அப்போ உங்கள் கஷ்டத்தை வேறு யாருக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க, மற்றவங்க கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. என் கஷ்டம் போனால் போதும், எனக்கு தான் இருக்கிறதுல பயங்கரமான கஷ்டம், எனக்கு தான் ரொம்ப அதிகமான கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஓகே 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 அப்படி சொன்னாங்க. உடனே அந்த கவரில் போட்டு லைட் ஆஃப் பண்ண உடனே அந்த டப்பாவில் போடுறதுக்கு எல்லோரும் வேகமாக போனாங்க. எல்லாம் போய் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த லைட் ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஞானி ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்குறாரு. ஒவ்வொருத்தர் கையிலையும் அவங்க கவர் தான் இருக்குது, அவங்களுடைய கஷ்டத்தின் கவர் தான் வச்சுருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, நான் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேனே, உங்கள் கஷ்டத்தை கவரை போட்டுட்டு வேறு யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை கவரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேனே, நீங்கள் எல்லோரும் ஏன் உங்கள் கஷ்ட கவரையே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர சொன்னாங்க, எவ்ரிபடி டுகெதர். நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தோம் ஐயா, ரொம்ப யோசித்து பார்த்தோம். இங்கே வரும் பொழுது நாங்கள் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு தான் அதிகமான கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட, அதனால் எங்கள் கஷ்டத்தை வேறு யாரையும் எடுத்துகிட்டு மற்றவங்க கஷ்டத்தை நாங்கள் சொன்னதுக்கலாம் அப்படி தான் நினச்சோம் ஐயா. ஆனால் இங்கே வந்து லைட் ஆஃப் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில், அந்த சிந்திக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம கஷ்டம் நமக்கு நல்லா தெரியும், நம்ம பழக்கப்பட்டது, நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவ்வளோ நாள் அதை
நம்ம தாங்கிட்டு இருக்கிறோம். அதை சமாளிக்க தெரியும். அந்த கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கான சக்தியும் இப்போ இருக்குது. புதுசாக யாராவது ஒருத்தரோட கஷ்டத்தை எடுத்து முதலேருந்து அதை ஆரம்பித்து அது எப்படி இருக்குன்னு தெரியல, அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் எங்கள் கஷ்டமே எங்களுக்கு போதும், அதையே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கவரை நாங்களே வச்சுக்கிட்டோம் என்று சொன்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நினைப்பு இருக்குது. என்னென்னா, இந்த உலகத்துலேயே நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு நினைப்பு. ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் எல்லாரும் இப்படி செய்கிறாங்க என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை குறித்து we have such a feeling of inferiority complex. ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஒரு சிம்பத்தி நம்மளை குறித்தே நமக்கு இருக்குது. எப்பொழுதுமே நம்ம தான் ரொம்ப பாடுபடுறோன்ற ஒரு நினைப்பு இருக்குது. அவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்கள பாரு, அவங்கள பாரு, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு நினைப்பும் இருக்குது. ஆனால் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஃபர்ஸ்ட்லி எவ்ரிபடிஸ் காட் ப்ராப்ளம்ஸ். எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது. ரெண்டாவதாக எல்லாருடைய பிரச்சனையும் அதிகமாக தான் இருக்குது. மூன்றாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு நம்மில் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அதனால் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு ஆக்சுவலாக அ டைம் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை பிரச்சனைகளை தாங்க முடியாமல் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை உங்களால் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, and probably if you are in a place where you do not know what to do from this situation, இப்போ நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது என்று தெரியாத ஒரு நிலையில் இன்றைக்கு காலையில் நீங்கள் வந்திருந்தால், கர்த்தர் உங்களோட பேச காத்து கொண்டிருக்கிறார். எஸ், அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி. சம்டைம்ஸ் நம்ம சில சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது, சில கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, சில சமயங்களில் நம்ம பிரச்சனைகள் அதிகமாகிறது என்று சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, அடுத்தது என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு நிலையில், இதை எப்படி சமாளிக்கிறது என்று தெரியாத ஒரு நிலையில், இதுக்கு பதில் இல்லையா, இதற்கு முடிவு இல்லையா என்று சொல்லி ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது, our only hope is God Almighty. நம்மை தப்புவிக்கிறவர் கர்த்தர் மட்டுமே. என் பிரச்சனைகள் நெருக்குகிறது, என் பிரச்சனைகள் மூழ்கடிக்குது, என் பிரச்சனைகள் தூங்க விடாம செய்கிறது, என் பிரச்சனைகள் சுகவீனத்தை கொடுக்குது, என் நிம்மதியை எடுத்து போடுது, அதை பற்றி யோசிச்சுட்டேன்னா நைட் என்னால் தூங்க முடியாது என்று நம் பல்வேறு காரியங்களை சொல்லி, ஒருவேளை இப்போ are we so disturbed, are we so troubled? And I want to tell you, if you are in this situation, that God wants to speak to you today. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு உங்களோட பேச போறாரு, உங்களோட இடைப்பட காத்து கொண்டிருக்கிறார். God wants to bring you out of this situation. வேத புஸ்தகத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ரூத் என்று சொல்லி. ரூத் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ரூத் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அவங்க சந்திக்காத பிரச்சனை கிடையாது. She was going through a horrible time. அப்படிப்பட்ட ஒரு வேதனையும் பிரச்சனையும் சோர்வையும் சந்தித்து கொண்டிருந்தால் இந்த மகள். இன்றைக்கு நம்ம வேத பாடமாக ரூத் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். We are going to read through Ruth chapter 2. ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் இதோட பேக்ரவுண்ட் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் 2க்குள்ளே போகலாம். ரூத்து யார் என்று சொல்லி பார்த்தா, நகோமி என்கிறவங்களோட மருமகள், டாட்டர் இன் லா ஆஃப் நெகோமி. நெகோமி யார் என்று யாருக்கா தெரியுமா? நெகோமியும் அவருடைய கணவரும் பெத்லெஹேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு, அது ஒரு அந்நிய தேசம், பஞ்சத்தை பிழைக்க அந்நிய தேசத்திற்கு போகிறாங்க. அந்த அந்நிய தேசத்தில்
இவங்க வாழ்கிறாங்க. இவங்களுக்கு 2 பையன்க இருக்கிறாங்க. 2 பையன்க. இவங்க அந்த அந்நிய தேசத்தில் வாழும் பொழுது அந்த கணவர் இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த அம்மா 2 பையன்களோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பையன்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்நிய தேசத்தில் பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. they getting married to the foreign women there. இப்போ நான் அந்நிய தேசம்னு சொல்கிறதுனா என்னது? அந்நிய தேசம்னா என்ன? what is a foreign land? தேவனை அறியாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை ஆராதிக்காதவர்கள், அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவங்க, ஃபாரின் காட்ஸை வர்ஷிப் பண்ணுற ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க. அந்த ஃபாரின் காட்ஸை, அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற அந்த தேசத்துலேருந்து 2 பெண்களை இந்த 2 பையன்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆனாச்சு அந்த 2 பையன்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ நவோமி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்க விதவை ஆயிட்டாங்க, அந்நிய தேசத்துக்கு போனாங்க, விதவை ஆயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. ஸோ 2 மருமகள்களும் விதவை ஆயிட்டாங்க. இந்த 3 பேரும் விடோஸாக எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்களே. would it have been easy for them? அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை இருக்கும், அவ்வளோ சோகம் அவங்களுக்கு இருக்கும். நான் கொஞ்சம் இந்த பைபிள் பேசேஜை வாசிக்கும் பொழுது I was just trying to process this. அந்த 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 பெண்களோட நிலையிலிருந்து நான் யோசித்து பார்க்க முயற்சி செஞ்சேன். எப்படி இருந்திருக்கணும். இட் வாஸ் ஸோ பெயின்ஃபுல், ஐ எம் டெல்லிங் யூ. அதை பற்றி யோசிக்கும் பொழுது அவ்வளோ வேதனையாக இருந்து, எவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கை. எதிர்காலம் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆண்மகன் யாருமே இல்லை, இறந்து போயிட்டாங்க, 2 பெண்களும் சின்ன வயசு. எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நவோமி என்ன பண்ணுறாங்க, அவன் அந்த 2 மருமகள் ரொம்ப சின்ன பொண்ணுங்களாக இருக்கிறனால அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிட்டு நீங்கள் வேற யாரும் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று சொல்கிறாங்க. அனுப்பி விட்டுறாங்க. முதல் மருமகள் போயிடுறா. ஆனால் 2வது மருமகளான இந்த ரூத்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்கே மரணமோ அங்கே தான் எனக்கு மரணம், நான் உங்களோட தான் இருப்பேன், நம்மளை ஏதாவது பிரிக்கணும்னா மரணம் மட்டும்தான் பிரிக்கணும், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக அந்த மாமியாரோட, அவங்களோட வயதானவர்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க என்று தெரிந்து இந்த ரூத்து 2வது மருமகள் போவே இல்லை, அவங்களோட இருக்கிறான். இந்த முதல் சாப்டர்ல அப்புறம் சொல்லுது, அப்போ நகோமியும் இந்த ரூத்தும் நடந்தே, எப்படி கவனிங்க, எங்க கவனிங்க, நடந்தே என்ன பண்ணாங்களாம், பெத்லெஹேமுக்கு அவங்க சொந்த ஊருக்கு வராங்களாம். நடந்தே சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. நடந்தே வந்த பிறகு அவங்க பெத்லெஹேமில் இப்போ இருக்கிறாங்க. இப்போது அந்த ஊர் அவங்களுக்கு புதுசு, அங்கே எந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை, அதாவது சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பெத்லெஹேமில் கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு அற்புதமாக போஷிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இவர்கள் வருகிறார்கள். They heard that the God Almighty is providing for his children in the country, in his place என்பதை தெரிஞ்சு இவங்க திரும்பி நான் பெத்லெஹேமுக்கே போறேன் என்று சொல்லி அவங்க ஊருக்கு நடந்தே வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, ஆமாவா இல்லையா? வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாக இல்லையா? எவ்வளோ வேதனை கொடுக்கும், எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும், ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ரூத்தை பற்றி நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போமா? நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருவேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மையும் ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல்
கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டாள். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிகட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். There was a relative of Naomi's husband, a man of great wealth of the family of Elimelech. His name was Boaz. So Ruth the Moabitess said to Naomi, please let me go to the field and glean heads of grain after him, in whose sight I may find favor. And she said to her, go, my daughter. Then she left and went and gleaned in the field after the reapers. And she happened to come to the part of the field belonging to Boaz, who was of the family of Elimelech. Now behold, Boaz came from Bethlehem and said to the reapers, the Lord be with you. And they answered him, the Lord bless you. Then Boaz said to his servant, who was in charge of the reapers, whose young woman is this? So the servant who was in charge of the reapers answered and said, it is the young Moabite woman who came back with Naomi from the country of Moab. And she said, please let me glean and gather after the reapers among the sheaves. So she came and has continued from morning until now, though she rested a little in the house. Then Boaz said to Ruth, you will listen, my daughter, will you not? Do not go to glean in another field, nor go from here, but stay close by my young women. Let your eyes be on the field which they reap, and go after them. Have I not commanded the young men not to touch you? And when you are thirsty, go to the vessels and drink from what the young men have drawn. So she fell on her face, bowed down to the ground, and said to him, why have I found favor in your eyes, that you should take notice of me, since I am a foreigner? இந்த பாசேஜில் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ரூத் எப்படி வந்து போவாஸோட வயல்வெளியில் போயிட்டு அவங்க அந்த அறுப்பிலிருந்து அவங்களுக்கும் அந்த மாமியாருக்கும் தேவையான அந்த உணவிற்கான காரியங்களை எடுக்கிறத குறித்து நம்ம வாசிக்கிறோம். பட் வாட் இஸ் பியூட்டிஃபுல் அவுட் ஹியர் இஸ், ரூத்தும் நகோமியும் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. and nobody to take care of them, they are like orphans. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது we see the love of God, கர்த்தருடைய அன்பை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அனாதையாக இருக்கும், யாருமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் தேவன் எப்படி நம்மை தப்புவிக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். போவாஸை குறித்து சொல்லும் பொழுது கின்ஸ்மேன் ரெடிமர் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, போவாஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, இஸ் ரெஸ்பான்சிபிள். இப்போது இப்படியாக இவங்க தனிமையாக விதவியாக இருக்கிறனால இவர்களை பாதுகாக்கிற அதிகாரம் இருக்குது. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ரூத்தை வாசிக்கும் பொழுது, 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்ம வாசிப்போம், போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டதை பார்ப்போம். அந்த வம்சாவளி தாவீதுக்கு வருகிறது, அப்புறம் இயேசப்பா வருகிறார் என்பதை வாசிக்கிறோம். ஸோ திஸ் வாஸ் காட்ஸ் பிளான், போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்வது.
இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கவனத்தை ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நான் கொண்டு வர ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பிரிங் யுவர் அட்டென்ஷன் டு ஜஸ்ட் ஒன் பிளேஸ் ஹியர். போவாஸ் எப்படியாக ரூத்தை இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ப்ரொவைட் பண்ணுறாரு என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த வாசித்த வசனங்களில் 8ஆம் வசனம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது போவாஸுடைய அந்த கேர் நம்ம பார்க்க முடிகிறது, கன்சர்ன் அஃபெக்ஷனை நம்ம பார்க்க முடிகிறது, ப்ரொடெக்ஷனை பார்க்க முடிகிறது. அவர் ரூத்துக்கிட்ட சொல்லுகிற காரியங்களை நம்ம வாசிச்சு எத்தனை பேர் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியல வேத வசனங்களை. பட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் ஒருவேளை வாசிக்கல கவனம் செலுத்தினா யூ மிஸ்ட் அவுட் சம்திங் ரியலி வண்டர்ஃபுல். அவ்வளவு அவ்வளவு அற்புதமாக இஸ் அ ஓனர் ஆஃப் த ஃபீல்ட். அவர் தான் முதலாளி. இவர் சாதாரண ஏதோ ஒரு பெண், ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்தா ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை, அந்த இடத்துல இருக்கிற அந்த இதை பொறுக்கிட்டு போகிற ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறார், மிச்சம் மீதியை பொறுக்கிட்டு போகிற காரியத்தை செய்ய வந்திருக்கிறார். ஆனால் போவாஸ் வாஸ் ஸோ கன்சர்ன்ட், அவளை கவனிச்சிருக்கிறாரு. கவனிச்சு இஸ் ஆல்சோ டெல்லிங் ஹர் தட் we will protect you, நாங்கள் உனக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், நீ பத்திரமா இரு. நான் என் ஆட்கள் கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கிறேன், ஒருத்தரும் உன் மேலே கை வைக்கக்கூடாது என்று சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். நீ எடுத்துக்கிறத யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு தண்ணி தாக எடுத்துச்சுன்னா உனக்கு தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க, யூ கேன் கோ அண்ட் ட்ரிங்க் என்று சொல்லி so much of care and protection. இது கொஞ்சம் பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கலாக தெரியாது, பட் தட் இஸ் கால்ட் அஸ் கிரேஸ். இது பேர் தான் கிருபை, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை எப்படின்னா அதுக்கு நம்ம எந்த விதத்தில் தகுதியானவர்களாக இருக்க மாட்டோம். நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இம்பாசிபிள், டிஃபிகல்ட், கஷ்டம், நெருக்கடிகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். இதுக்கு தீர்வு உலகத்தில் தெரியாத சூழ்நிலைகளாக இருக்கும். பட் தட்ஸ் வேர் காட் கம்ஸ் இன். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆறாரு. அண்ட் he provides help. அவர் நம்மளை தப்புவிக்கிறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு. That is grace of God. இந்த கிருபை மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம புலம்ப மாட்டோம் பாருங்க. இந்த கிருபையை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நம்ம சோகமாக எப்பொழுது இருக்கிறோமோ அது மாதிரி இருக்க மாட்டோம் பாருங்க. இந்த கிருபை மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா தோத்து போனவங்க மாதிரி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்களேன், அப்படி இருக்க மாட்டோம் பாருங்களேன். இங்கே இந்த நான் விசுவாசிக்கிறேன், ரூத்து போவாஸ் ஏதோ இந்த பைபிளில் எதுக்கு இந்த ரூத்துன்னு ஒரு சாப்டர் வச்சுருக்கிறாங்க, 4 அதிகாரம் எதுக்கு வச்சுருக்காங்க நிறைய வாட்டி யோசித்தது உண்டுது. அப்புறம் நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன், சரி இயேசுவோட வம்சாவளியை கொண்டு வரதுக்காக ரூத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால் அந்த சாப்டர் வச்சுருக்காங்க, 4 அதிகாரம் கொடுத்துருக்குறாங்கன்னு நினச்சா. பட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் ப்ராசஸிங் திஸ், தேவனுடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இட் இஸ் மோர் தேன் தட், இட் இஸ் டு ஷோ அஸ் ஹவு மச் காட் லவ்ஸ் அஸ். கர்த்தர் எவ்வளவாக நம்ம நேசிக்கிறாரு, எவ்வளவாக நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நெருக்கடியில், ப்ராப்ளம்ஸில், பிரச்சனை நிறையா எனக்கு சுற்றி இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, இந்த காரியங்கள்லாம் யோசிச்சா எனக்கு தலை சுத்துது என்று சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா this is exactly what God is telling you. இந்த 8ஆம் வசனம், இந்த 9வது வசனம், ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனக்குறைவாக நீங்கள் வாசிக்காமல் நான் திரும்பி வாசிக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இதை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. நான் நல்லா சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற உறவு பாருங்களேன், இது மாமிசமான உறவு இல்லை, இது ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிற ஒரு காரியம் இல்லை, இது ஒரு ரிலிஜன் இல்லை. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம தேவன் மெய் தேவன், அவர் மெய் தேவன், உண்மையாக இன்றைக்கும் நமக்காக இங்கே பக்கத்தில் நம்மோடு கூட இருக்கிற தேவன், பதில் அளிக்கிற தேவன். நான் சொல்கிறேன், ஐ கேன் டெல் யூ, உங்கள் பாரங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் கஷ்டம் என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவை என்னவாக இருந்தாலும் சரி, ஐ கேன் டெல் யூ, நீங்கள் உண்மையாக தேவனை உணர்ந்து ஆராதித்து கர்த்தரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா யூ வில் see everything changing. வாசிப்போமா 8ஆம் 9ஆம் வசனம். அப்பொழுதே போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. நல்ல கவனிங்க, இப்போ உங்களுக்கு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன்.
இந்த ரூத் பகுதி ஏன் தெரியுமா இருக்கு? இந்த போவாஸை பற்றி ஏன் தெரியுமா சொல்லியிருக்கு? போவாஸ் இஸ் ஆக்சுவலி லைக் ஜீசஸ். இயேசுப்பாக்கு ஒப்பானவர், ரிடீமர், ரூத்தை மீட்டெடுக்க வந்தவர். இன்றைக்கு நம்மை மீட்டெடுக்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்து. ரூத்து போல ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் அவர் நம்மை மீட்டெடுக்க காத்து கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறதா நினச்சி வாசிப்போமா? 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கும் பொழுது நம்ம தான் ரூத்து, போவாஸ் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறது என்று சொல்லி வாசிப்பீங்களா? நான் சொல்கிறேன், இது இட்ஸ் a promise to you. இன்றைக்கு நான் சொல்கிறேன், I'm feeling this so much in my heart. நான் ரொம்ப இதை உள்ளத்தில் உணர்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இதை நம்ம வாசிக்க இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்று சொல்லி வாசிக்க இந்த இடத்துல பெரிய அற்புதம் நடக்கிறத நீங்கள் உணர போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் கடந்து வரதை உணர போகிறீங்க. உங்களுக்குள்ளே இந்த பயங்கள் காணாமல் போகிறத உணர போகிறீங்க. லெட்ஸ் ரீட் இட். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடவே இரு. ரூத்து அந்நிய தேசத்தை சேர்ந்தவ. அவளுக்கு மெய்தேவன் யாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு மெய்தேவன் இடத்துல வந்துட்டா, அவர் சமூகத்துக்கு வந்துட்டா. ரூத் எங்கே வந்துட்டா? she has come into the presence of Jesus. நம்மளாம் இன்றைக்கு இயேசுப்போட பிரசனத்தில் வந்துட்டோம், அவர் சமூகத்தில் வந்துட்டோம். நம்மளாம் எங்கே இருக்கிறப்போ? இயேசுப்போட சமூகத்தில் இருக்கிறோம். இயேசுப்போட சமூகத்தில் இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமல், இனி நீ என்னுடைய வயலை தவிர வேற எங்கேயும் போகவே கூடாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. என் சமூகத்தை தாண்டி நீ வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான தேவை கிடையாது. நான் சொல்கிறது கவனமாக கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏதோ தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் இனிமேல போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன், இன்னைக்கும் கிறிஸ்துவர்களை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை 10-11 நினைக்கிறவங்களை பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏசப்பா என்று ஒரு புறம் சொல்லிட்டு then other sides மற்ற இடங்களில் தேவைகளுக்கு ஏற்றவர் பதில் எங்கே கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி போகிறவங்களை பார்த்தா வேதனையாக இருக்கிறது. But this is what our God Almighty, the creator of heaven and earth, wants to tell each one of us. நானே உன் தேவன், என்னை விட்டு நீ வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் நான் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன், நல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்றேன். அப்படியாக அவர் ரூத்துக்கிட்ட சொல்றவர் இப்படியாக தொடர்ந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. That's how God gives fellowship. பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு சபைகளை கொடுக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு நல்ல ஃபெலோஷிப்ஸ் கொடுக்கிறாரு, நல்ல நட்பை கொடுக்கிறார், குடும்பங்களை கொடுக்கிறாரு. இதோ குடும்பங்களை கொடுக்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்க மாட்டோம், இன்னைக்கு அவங்க குடும்பம். ஆண்டவர் சொல்ற, நீ உனக்கு நான் ஒரு பாதுகாப்பை கொடுக்குறேன், உனக்கு லவ் கொடுக்குறேன், உனக்கு கேர் கொடுக்குறேன், உனக்கு கன்சர்ன் கொடுக்குறேன். I have people around you. ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. வாசிப்போமா? 9ஆம் வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ப்ரொடெக்ஷன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். ப்ராவிடன்ஸ். இந்த கால நேரத்தில் இதோட ஒரு பெரிய ப்ராமிஸ் என்ன உங்களுக்கு தேவை? இதோட ஒரு பெரிய ப்ராமிஸ் நமக்கு தேவையா? சொல்லுங்க, இதோட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு தேவையா? இது கர்த்தரோட வார்த்தை, இது ஜீவ வார்த்தை. இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உண்மையானது. கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக, அவர் பிள்ளைகளை நேசிக்கிறதுனால அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. Don't you think that God loves you so much? நம்ம தான் இன்னைக்கு புலம்பி பயந்துட்டு இருக்கிறோமே, பட்
தேவன் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன். நான் இன்னும் தைரியமாக சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு போதகராக 10 வருஷங்க மேலே ஒரு போதகராக இருந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் தைரியமாக இன்றைக்கு சொல்கிறேன், இந்த தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்மை தப்புவிக்கிறவர் மெய் தேவன். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டம் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், I just want to tell you today, கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். நான் யோசிக்கிறேன், ரூத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு லவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராவிடன்ஸ்? எப்படி ரூத் இதை சம்பாதிச்சா? அவள் என்ன செஞ்சா? அவள் எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அது பேர் தான் கிருபை. ஏன்னா எல்லாத்தையும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் இயேசப்பா ஏற்கனவே செஞ்சுட்டாரு. அது பேர் தான் கிருபை. அந்த கிருபையின் நிமித்தம் தான் இன்றைக்கு நம்ம சாகாமல் நின்றுட்டுருக்குறோம். இன்றைக்கு மூழ்கி போகாமல் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா எப்படி ஏசப்பா? நான் கடந்து வந்த பாதைகள்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது எனக்கு நம்ப முடியல ஏசப்பா. இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா எப்படி ஏசப்பா? இன்னைக்கு இப்படி நான் நிற்கிறேன்னா எப்படி ஏசப்பா? ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் என் கிருபை என்று சொல்கிறாரு. தட்ஸ் மை கிரேஸ் என்று சொல்கிறார். ரூத்துக்கிட்ட இருந்து இன்றைக்கு 3 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தரோட கிருபை பெருகி இருக்கிறது, ஆனால் அதுக்கு நாம் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கு. பெரும் போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, when you face really difficult situation, challenges, அது உங்கள் ஆஃபீஸ் சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் வீடு, உங்கள் ஊழியம், whatever it is, சில சமயத்தில் என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாத எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் இருக்கும் பொழுது, I'm just going to teach you something very powerful today. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டீச் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. யூ வில் ஓவர் கம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது நான் நீங்கள் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக இருக்கலாம், உங்கள் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இமோஷ்னலாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு இந்த வேத வசனத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா யூ வில் ஓவர் கம். நம்புறீங்களா? வேத வசனங்கள் சோதித்து பார்க்கணும், அதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற சத்தியங்களை சோதித்து பார்க்கணும். ஏன் தெரியுமா? சோதிக்கப்படும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள், நீங்கள் சாதிக்க ஆரம்பிப்பீர்கள். ஏனால் வசனங்கள் உண்மை உள்ளவை. இந்த பேசேஜை வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இல்லை, ரூத்து இந்த வயலுக்கு எதுக்கு வந்தா? எதுக்காக இந்த வயலுக்கு வந்தா? கதிர் பொறுக்கி எடுக்கிறதுக்கு. கதிர் பொறுக்கி எடுக்கிறதுன்னா என்னது? என்ன செய்வாங்க? அறுவடை செய்கிறாங்க. இங்கே விவசாயம் தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா? இப்படியாக அவங்க அறுவடை செய்யும் பொழுது அதுலேருந்து, அது நிறையா இருக்கும் இல்லையா, அதுலேருந்து மிச்சம் விழும். என்ன விழும்? அந்த நெற்கதிரெலாம் விழும். இப்போது வெங்கட் ரூத் என்ன பண்ணுறாரு, அந்த மிச்சம் விழுறதெல்லாம் போய் பொறுக்கி எடுத்துக்கொண்டு அதை வீட்டுக்கு கொண்டு போய் அவரும் அவர் மாமியாரும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது அந்த நாட்களில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஏழை மக்களுக்கு, விதவைகளுக்கு இப்படியாக முதலாளிகள் அனுமதிப்பாங்க. எடுத்துக்கிட்டோம், அதனால் விழுந்த காரியங்களை அவங்க திரும்பி பொறுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு அனுமதிச்சாங்க. அதுதான் இங்கே நடக்குது, பொறுக்கி எடுத்துக்கொள்வதற்கு. நல்லா கவனிங்க, அந்த பொறுக்கி எடுக்கிறது தான் அவங்களுக்கு உணவு. அவங்களோட ஒரே ஒரு ஒத்தாசை, அவங்களோட ஒரே ஒரு ப்ராவிடன்ஸு, ப்ரொவிஷன் வெறும் அந்த பொறுக்கி எடுக்கிறது மட்டும்தான். ஸோ ரூத்து வந்தது பொறுக்கி எடுக்க. ரூத்து அவளுடைய நெருக்கடியான காலங்களில் அதிகமான வேதனைகளை சந்திக்கிற அந்த நேரத்தில்
என்ன செய்வதுனே தெரியாமல் முழிக்கிற காலங்களில் அவள் சூஸ் பண்ணது பொறுக்கிறதுக்கு. அவள் சூஸ் பண்ண சொல்யூஷன் அது பொறுக்கிறது. பொறுக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கிறான் சொல்யூஷன். பொறுக்கின்றது வார்த்தை நல்லா இல்லைல்ல, அசிங்கமாக இருக்கு. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருப்பாங்களோ ஒரு வேளை. கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இங்கிலீஷில்? இருக்கா? பாசிபிள்? இங்கிலீஷில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கா? க்ளீனா? இங்கிலீஷில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. க்ளீனர் அப்படின்னு சொன்னால் தப்பா இல்லை, இல்லை க்ளீனர்னு சொன்னதான் தப்பாக இருக்கும் சில சமயங்களில். ஆனால் க்ளீனர்னு சொன்னால் அசிங்கமாக தெரியல. ஸோ நம்ம க்ளீன் சொல்லலாமா? எப்படி சொல்லலாமா? க்ளீன் சொல்லலாமா? சொல்லுங்களேன். க்ளீன் சொல்லலாமா? க்ளீன் க்ளீன் ஸ்பெல்லிங் என்னங்க? GLEAN. காட்சாவி சர்ச்சுக்கு வந்தால் ஒரு அட்வான்டேஜ். எல்லா சபைகளும் கர்த்தரோட சபைகள் தான், நல்ல சபைகள் தான். ஆனால் காட்சாமி சபைக்கு வரும்போது நீங்கள் டபுள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். பைபிளோடு கூட சேர்ந்து இங்கிலீஷும் கொஞ்சம் கற்றுக்கலாம். அதனால் உங்களுக்கு இங்கிலீஷும் கற்றுக்கொள்ள வேண்டும், பைபிளோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காட்சாமிக்கு வாருங்கள் என்று சொல்லி உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் கூப்பிட்டு வாங்க. சரியா? க்ளீன் ஸ்பெல்லிங் என்னது? GLEAN. இன்னும் நிறைய பேர் சொல்லல. பயப்படுற இங்கிலீஷ் பேசுறதுக்கான முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? பயப்படக்கூடாது. தப்பு பண்ணிடுமோன்னு பயப்படக்கூடாது. தைரியமாக பேசணும். தப்பு பண்ணாலும் தைரியமாக பேசணும். ஓகேயா? ரைட். இங்கிலீஷில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், இன்னொரு அட்வான்டேஜ் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க வச்சுக்கோங்க, யாராவது சொல்லுவாங்க அப்படியே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, க்ளீன்லாம் ப்ரொனவுன்ஸ் க்ளீன் பண்ணணும் அப்படியே சொல்லி கொடுத்தானே, இது பிரிட்டிஷ் இங்கிலீஷியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கிலீஷுக்கு நிறைய இங்கிலீஷ் இருக்குது. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் யாராவது கரெக்ட் பண்ணால் இது அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை அவங்க அமெரிக்கனா, இல்லை இது ஸ்ரீலங்கா இங்கிலீஷ்னு கூட சொல்லுங்கள், நம்பிடுவாங்க. அதனால் தப்பு பண்ணுறோன்னு பயப்படாதீங்க. ஓகே? சரி, சொல்லுவோம் எல்லாரும். GLEAN. க்ளீன். க்ளீன் கேட்கல? க்ளீன் க்ளீன். கா 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 சரி கம்மா பதனி தெரியுமா? கா க்ளீன். பாருங்க, மியூசிக்கும் கற்றுக்கலாம். கரெக்டு. க்ளீன். பிரச்சனை டைமில், போராட்ட டைமில் உங்களை ரொம்ப ரொம்ப சுற்றி சுற்றி பிசாசு நெருக்கடிக்குள்ளே நடத்தும் பொழுது தோற்று போயிட்டு பிசாசு உங்களுக்கு கொண்டு வந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு, ஆமாம் பிசாசே நான் தோத்துட்டேன்னு சொல்லி அழுது விழுகிறவர்கள் அல்ல நாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் க்ளீன் பண்ணுகிறவர்கள் நாம். என்ன பண்ணுறவங்க? க்ளீன் பண்ணுறவங்க. என்ன டானி? க்ளீன் பண்ணுறவங்க. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் பொழுது தைரியமாக எந்திரிச்சு நின்று க்ளீன் பண்ணுகிற ஜனம் நம்ம. I'm telling you, this is the magic word for you. Glean. Ruth செஞ்சது glean. And that's what God wants to teach us. Try to glean என்று சொல்றார். When problems come around you, try to glean என்று சொல்றார். பிரச்சனை ஒன்று இருக்கும்போது glean பண்ணு என்று சொல்றார். ஓகே, க்ளீனுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங், டிக்ஷனரி என்ன மீனிங் சொல்லுதுன்னு நான் தேடி பார்த்தேன். அப்போ க்ளீனோட மீனிங் இதுவாக இருக்கிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? டு அப்டெயின் இன்ஃபர்மேஷன். டிக்ஷனரி சொல்கிற மீனிங் டு அப்டெயின் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் எக்ஸெட்ரா. இன்ஃபர்மேஷன், நாலேஜ். சம்டைம்ஸ் வித் டிஃபிகல்ட்டி அண்ட் ஆஃபன் ஃப்ரம் வேரியஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். தமிழில் பெரும்பாலும் வெவ்வேறான பல இடங்களில் இருந்து சில சமயம் சிரமப்பட்டு தகவல், செய்தி, அறிவு முதலியவற்றை பெரு திரட்டி சேர். க்ளீன் என்கிற வார்த்தையோட அர்த்தம் டிக்ஷனரி இப்படியாக சொல்லுகிறது. இதை நான் வாசிக்கும் பொழுது, பட் ஐ saw something very powerful in this. ரூத்துக்கு அன்னைக்கு பசி ஒரு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. அதுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியது இருந்தது? அந்த வயலுக்குள்ளே போய் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனை பல்வேறு பிரச்சனை, சாப்பாடு மட்டும் கிடையாது.
அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் நம்ம க்ளீன் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். எப்படி க்ளீன் பண்ணணும்? இப்படி க்ளீன் பண்ணணும். நல்லா கவனிங்க. உங்களை சுற்றி நெருக்கடிகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, when you are going through tough situations, ஒன்றுமே செய்ய பிடிக்காதப்போ, எதுவுமே செய்ய தோணாது, எதை செய்யுமே பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஆனால் அப்போ என்னத்தை செய்யணும்? நம்ம படிப்படியாக கஷ்டப்பட்டு, ஈஸியாக இருக்காது ஆனால் கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இன்ஃபர்மேஷன், சொல்லுங்களேன், இன்ஃபர்மேஷன், நாலேஜ். இங்கே ஒரு வார்த்தை போடல, ஆனால் தமிழில் அது இருக்கு, அறிவு, விஸ்டம். விஸ்டம், விஸ்டம், சொல்லுங்க, விஸ்டம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளாம் நினச்சிக்கிறோம் பணம்தான் பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிறோம். சிலர் நினைக்கிறாங்க கோல்டு தான் பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கோல்டு விலை ஏறிட்டே போதான் கோல்டு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி அதில் நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. சிலர் நினைக்கிறாங்க லேண்டு தான் பெரிய பொக்கிஷம் என்று நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க ஓட்டுற வாகனங்கள் பெரிய பொக்கிஷம் நினைக்கிறாங்க. சிலர் வீடு நினைக்கிறாங்க, சிலர் அவங்க பேர் நினைக்கிறாங்க, சிலர் பதவி டெசிக்னேஷன்ஸ் என்று சொல்லி நினைக்கிறாங்க. Today, for many people, for different people, different things becomes precious. பொக்கிஷமாக மாறுகிறது. ஆனால் உண்மையான பொக்கிஷம் என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம். தகவல், தகவல், செய்தி, அறிவு, உண்மையான பொக்கிஷம். நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது எப்படி இது எனக்கு பொக்கிஷமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சில சமயங்களில் உங்ககிட்ட பணம் இருக்காது, ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்தின் நேரத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, புதுசாக கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா, புது நாலேஜ் டெவலப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, புது செய்திகள், புது ஸ்கில்லை கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். நமக்கு ஒரு பயங்கரமான வறுமை சூழ்நிலை இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு நெருக்கடி இருக்குது, நீங்கள் வாங்குகிற சம்பளம் 10 நெருக்கடி இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? யாராவது, ஆண்டவரே, எப்படி நம்ம ஜெபிப்போம்? நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, யாராவது ஒரு 1 லட்ச ரூபாய் கொண்டாந்து திடீர்னு இப்போ கதவை தட்டி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இப்போ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இப்போ நான் ஜெபிச்சுட்டு வல்லமையாக அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இப்போ நான் ஜெபிச்சுட்டு இந்த தலையாணி தூக்கி பார்த்தேன், தலையாணி கல்லில் கட்டு நோட்டு இருக்கும். விசுவாசத்தோட சொல்கிறேன், எனக்கு யாரோ கற்றுக் கொடுத்துருக்காங்க, விசுவாசத்தோட கேட்டால் நடக்கும்னு சொல்லி. அது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன எப்படி ஜெபிக்கச்சுன்னா, நான் விசுவாசத்தோட இப்போ கேட்குறேன். ஆண்டவருக்கு அது நான் கொடுக்குற கட்டளை விசுவாசம் கிடையாது. ஏன்னா நான் ஆண்டவருக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். ஐம் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு காட். தலானி தூக்கி பார்த்தேன்னா, இப்போ நான் ஜெபிச்சு விசுவாசத்தோடு ஜெபிச்சோ தலானி தூக்கி பார்த்தேன்னா அடியில் கட்டு நோட்டுறணும். அது என்னது? ஆண்டவருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். that's not how faith works. that's not how faith works. அந்த தலானியை 100 முறை தூக்கி தலானி கிழிஞ்சு தான் மிச்சம். ஒரு 10 பைசா கூட அதில் இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஆப்ரேட்டிங் ஆன் ஃபெய்த். நான் விசுவாசத்தில் அப்போ ஆப்ரேட் ஆகல, நான் ஆண்டவருக்கு கட்டளை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் விசுவாசம் என்னென்ன அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே பிரச்சனை சூழ்நிலை நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இப்போ பதில் தரப்போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னை நீங்கள் இதிலிருந்து தப்பு வைக்கிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். My faith is not determining how and what the answer is. என்னோட விசுவாசம் அந்த பதில் எப்படி வரணும் என்னன்றது கிடையாது. என்னோட விசுவாசம் என் தேவன் அதை கொடுப்பார் என்பது. புரியுதா வித்தியாசம்? என் விசுவாசம் தேவன் இந்த சூழ்நிலையில் என்னை தப்புவிக்கிறவர் என்பது. இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் விசுவாசத்தை தேவன் மேலே வைக்கிறேன். என் விசுவாசம் இப்போ எங்கே இருக்குன்னா, காட் ஆல் மைட்டி மேலே இருக்கு. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றிலும் பெரியவர். அவரே அவர் சொல்கிறார், நானே என்று சொல்கிறார். அவரே என்பதில் இருக்கு.
ஆனால் பல நேரத்தில் விசுவாசம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் ஒரு ஏடிஎம் மிஷினை பார்த்து விசுவாசத்தை அந்த தலானி மேலே வச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக விசுவாசம் இந்த பண கட்டு மேலே வச்சிருக்கிறேன். இது இப்படி வரும், அப்படி வரும், அப்படி வரும், இவங்க கொடுப்பாங்க, இந்த பேங்க் கொடுக்கும், அந்த பேங்க் கொடுக்கும்னு சொல்லி ஐ ஆக்சுவலி ஐ எம் நாட் கீப்பிங் மை ஃபெய்த் ஆன் காட், பட் ஐம் கீப்பிங் மை ஃபெய்த் ஆன் பேங்க்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஆனால் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அந்த நாட்களில் அந்த காலங்களில் நான் இப்படியாக என்னோட விசுவாசத்தை நான் ஆப்ரேட் பண்ணி ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது பணம் வரல. நிறைய நேரத்தில் ஒருவேளை பணம் வந்திருந்த நேரத்துமா இருக்கும், அப்போது அதை தூக்கி அந்த செலவுக்கு போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன், வெட்டி ஆஃபீஸர் ஆகிருப்பேன். ஏன்னா எனக்கு என்ன தோணியிருக்குன்னா, எப்போல்லாம் இந்த மாதிரி தேவை வருதோ அப்போல்லாம் ஒரு ஏடிஎம் மிஷின் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேரத்தை வீணடிக்கிறவனா மாறி இருப்பேன். எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் போய் ஜெபிச்சா அவர் கொடுத்துருவார். அப்போ என்ன தெரியுமா, அடுத்தது என்ன தெரியுமா, அதோட அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, கேட்குறேன் தெரியுமா, கேட்டு அது கிடைக்குது தெரியுமா, அந்த கிடைச்ச பிறகு அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் தெரியுமா. அந்த கேப்பு புரியுதா நான் சொல்கிற கேப்பு? நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அவர் பதில் கொடுத்துட்டாரு, அது வந்துடுச்சு, அது கிடைச்ச உடனே சந்தோஷமாயிட்டோம். அப்புறம் அடுத்த ஒரு கேப் இருக்கும், திரும்பி அந்த பிரச்சனை வரது வரைக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லையா. இந்த கேப்பில் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவோம், உலகத்துக்கு போயிடுவோம், எல்லா தப்பும் பண்ணுவோம், நேரத்தை வீணடிப்போம். ஏன்னா திரும்பி அங்கே அடுத்த ஸ்டேஷன் வரும்போது அவர் கொடுப்பார்ல. ஆனால் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தனா, இல்லை 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 உன்னை சும்மா விட மாட்டான். அது வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த பிரச்சனை வரும்பொழுது நீ விசுவாசத்தோடு நீ கேட்கும் பொழுது, நீ க்ளீன் பண்ணும் பொழுது உன் நாலேஜை வளர்க்குறேன், உனக்கு பல புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேன், உன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறேன். என்னோட வார்த்தையில் விஸ்டம், சத்தியத்தில், எப்படியே சொல்லுங்கள், இதான் முக்கியம், சத்தியத்தில் உன்னை வளர செய்கிறேன். ஐயா நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனை இந்த மாதிரி கஷ்டத்தின் நேரத்தில் நீங்கள் தேவனை அப்பா 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 அப்பான்னு கத்துறனால இன்னும் நடக்காது. அந்த நேரங்களில் அமைதியாக உட்காந்து அவர் வார்த்தையை நீங்கள் கவனமாக வாசித்து, அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்லி தரீங்கன்னு சொல்லி அந்த கத்துறதை கம்மி பண்ணிவிட்டு அமைதியாக அவர் பேச நீங்கள் கேட்க நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா விஸ்டம் வளரும். அதே சமயத்தில் உலகத்தின் ஞானத்தில் வளருவீங்க, உலக ஸ்கில்ஸில் வளருவீங்க, லீடர்ஷிப்பில் வளருவீங்க, பாஸ்டரல் ஸ்கில்ஸில் வளருவீங்க, பர்சனாலிட்டி டெவலப் ஆகும், ஒரு தொழில் கற்று அந்த தொழிலில் இன்னும் நல்லா வளர்ந்துட்டே போவீங்க, பேச்சு திறமை வரும், இங்கிலீஷ் கற்றுப்பீங்க, கம்யூனிகேஷன் வரும், நாட்டு நடப்பு தெரியும், எங்கே எப்படி நடந்துக்கணும் தெரியும், எந்த இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு கற்றுப்பீங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு கற்றுப்பீங்க. You see, all round growth you will have. எல்லா சைடிலும் வளருவீங்க, ஆனால் சிறப்பாக வளருவீங்க, ஆண்டவருக்குள்ள வளருவீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வேறு வயலுக்கெல்லாம் போவேனா, இந்த வயல்லே இரு, இங்கேயே எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. புரியுதான சொல்கிறது? உலகத்துக்கெல்லாம் போவேனா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவர் சார்ந்து இருக்கும்போது அவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் வேலை, ஊழியம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் யூ வில் க்ரோ 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 அஸ் அ பெட்டர் பர்சன். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்ல ஆசைப்பட்றேன், உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது, போராட்டங்கள் என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் போராட்டம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் டுடே காட் வாண்ட்ஸ் டு டெல் யூ, I'm going to make my people grow in wisdom and stature என்று சொல்கிறார். என்னோட பிள்ளைகளை ஞானத்திலும் அவர்கள் இந்த உலகத்தில் தலை சிறந்தவர்களாக மாறுகிறதிலும் நான் அவர்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். உங்கள் கஷ்டத்தின் நேரத்தில் நீங்கள் வளர போகிறீங்க, எல்லாரும் சொல்லுங்களேன், என் கஷ்டத்தின் நேரத்தில் நான் வளர போகிறேன். சொல்லுங்களேன், யாரும் சொல்ல மாட்டீங்களே, என் கஷ்டத்தின் நேரத்தில் நான் வளர போகிறேன், என் கஷ்டத்தின் நேரத்தில் நான் வளர போகிறேன். சொல்லுங்கள், என் கஷ்டத்தின் நேரத்தில் நான் வளர போகிறேன். I will grow in times of my trouble. I will grow. சொல்லுங்க, I will grow. சொல்லுங்க, கேட்கல, I will grow in times of my trouble. in கஷ்டத்தின் நேரத்தில் தான் நான் இன்னும் வளருவேன். அதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது க்ளீன் பண்ண சொல்கிறாரு. இந்த க்ளீன் ப்ராசஸில் 3 காரியங்கள் இருக்கிறது.
3 திங்ஸ் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய காரியம். முதல் காரியம் ஃபெய்த். சொல்லுங்க, ஃபெய்த். சொல்லுங்களேன், ஃபெய்த். ஃபெய்த் என்னது? விசுவாசம். ரூத் சாப்டர் 2 verse 2 வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருவேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். பாருங்க, ரூத்துக்கு இது புதிய இடம். இங்க எதுவுமே தெரியாது, புதிய இடம். சொல்லுங்க, புதிய இடம். வேர்க்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, புதிய இடம். கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, புதிய இடம். ரூத்துக்கு இது புதிய இடம். அந்நிய தேசம், பயங்கர கஷ்டத்தில் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அங்கே வந்த அந்த ரூத்து, அவ்வளோ கஷ்டத்தில் அந்த இடத்துக்கு வந்த ரூத்து, இந்த கஷ்டத்தின் காரியங்கள் மாற வேண்டும், அது மாற்றப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆமாம், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு போராட்டங்கள் இருக்குதான். ஆனால் இங்கேருந்து என் சூழ்நிலை மாறணும், நான் விட மாட்டேன், நான் க்ளீன் பண்ண ரெடி ஆகிட்டேன், நான் க்ளீன் பண்ண தான் ஆகணும், பட் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கு. கஷ்டத்தின் நேரத்தில் முதல்ல நமக்கு தேவை என்னன்னா விசுவாசம். என்ன விசுவாசம்? ரூத்துக்கு தெரியும். அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அவங்க புதுசு தான், ஆனால் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் போகிறேன், ஏதாவது ஒரு வயலுக்கு போகிறேம்மா, அங்கே ஏதாவது தயவு கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும்மா, தயவு கிடைக்கும், நான் போகிறேன், யாராவது எனக்கு கொடுப்பாங்க, நான் போகிறேன் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு அங்கே வருகிறவளாக இருக்கிறா. ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். இதில் என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, ரூத்து ஒரு வயலுக்கு போகிறான் விசுவாசத்தோட. ஆனால் அந்த வயல் யாருக்கு சொந்தம்? போவாஸுக்கு சொந்தம். ரூத்துக்கு தெரியுமா? தெரியாது. நகோமிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த பகுதி நம்ம பேசேஜ் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா போவாஸ்துன்னு? நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு வசனமே அதுதான். அவங்களுக்கு தூரத்து சொந்தம் போவாஸு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும், அன்னைக்கு இது நடக்கும்போது ரூத்துக்கு தெரியாது. ஆனாலும் ரூத்து போனா, அது பேர் தான் விசுவாசம். பாருங்க, என்ன இருக்கு, எப்படி வரும், என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் விசுவாசம் என்ன வரும், எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் என் ஏசப்பா செய்வார், ஏதாவது செய்வாருன்னு தெரியும். அவர் தலானி கடையில் 100 ரூபாய் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவர் எப்படி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. எங்கே கொடுப்பாரு, என்ன கொடுப்பான்னு கூட தெரியாது. ஆனால் ஏசப்பா கொடுப்பாரு. அது பேர் தான் விசுவாசம். அது பேர் தான் விசுவாசம். நல்லா கவனிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் நான் நிறைய சாட்சி சொல்கிறத இப்போலாம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம சாட்சி சொல்லும் பொழுது கொஞ்சம் ஷையாக இருக்குது, பார்த்தீங்களா, வெக்கமாக இருக்குது. என்னடா பாஸ்டரே இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிடலாம் நினைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் யோசிக்கிறது. பட் பரவாயில்ல, தேவன் தான் பெரியவர், நம்மலாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ்க்கு போயிருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். யூஎஸ்க்கு போகும்பொழுது யூஎஸில் டாலஸ் என்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். சென்னையிலிருந்து 2 ஃப்ளைட்டு யூஎஸ்க்கு போகிறதுக்கு. முதல் ஃப்ளைட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து துபாய் போனோம். 4 ஹவர் கிட்ட ஃப்ளைட்டு. துபாயில் போய் இறங்கிட்டு துபாயில் ஒரு கொஞ்சம் மணி நேரங்கள் அமர்ந்துருக்கணும் அந்த ஏர்போர்ட்டில். ஃபியூ ஹவர்ஸ் உட்காரணும். வெளியே வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வெளியே வந்து ஃபியூ ஹவர்ஸ் அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே உட்கார இடம் கொடுப்பாங்க, அங்கே ஒரு இடத்துல உட்காரணும். அதுக்கப்புறம் துபாயிலிருந்து வேறு ஒரு ஃப்ளைட்டு, நான் வந்த பிளேன் கிடையாது, வேறு ஒரு பிளேனில் ஏறி 16 மணி நேரம் 16 ஹவர்ஸு டாலஸ் போய் சேர்த்துக்கு. துபாயிலேருந்து 16 ஹவர்ஸ். எமிரேட்ஸ்னு ஒரு ஃப்ளையிங் ஒரு கேரியர், அந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு நான் இங்கேருந்து கிளம்பும் போதே நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. எப்படி தான் நீ வந்து இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரியல, ஏன் இந்த ஃப்ளைட் எடுத்த அப்படிலாம் சொன்னாங்க. நீ 16 மணி நேரம் ஒரு வழியாக ஆகிடுவேன், அவ்வளோதான் அப்போல்லாம் சொன்னாங்க. நிறையா பயத்தின் வார்த்தைகள் வந்தது.
நீ இங்கே இறங்கி நீ கரெக்டாக போயிடுவியா, நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிடுவ, நீ இது பண்ண மாட்டே, அப்படிலாம் கூட வார்த்தைகள் வந்தது. அந்த இடத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சி போகணும், அப்படிலாம் வார்த்தை வந்தது. இப்படி பல காரியங்கள் ஓடிட்டே இருக்குது. யூஎஸில் போனால் அங்கே மீட்டிங்ஸ் இருக்குது, பேக் டு பேக் மீட்டிங்ஸ், அந்த மீட்டிங்ஸை கொடுத்த காரியங்கள் ஓடுது. இப்படி பல விஷயங்கள். திரும்பி வந்தோன்னே எங்கள் ஆனிவர்சரி இருக்குது, சர்ச் கொடுத்த காரியம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் மை மைண்ட். நிறைய விஷயங்கள் என் மனசில் இருக்குது. அவ்வளோ விஷயங்களை யோசித்து பல போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டங்கள்லாம் நினச்சிட்டு நானும் ஃப்ளைட்டில் போகிறேன். நம்ம மனசு எப்போதுமே ரொம்ப குழப்பமாக இருந்தால் நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி என்ன பண்ணுறேன், ஃப்ளைட்டில் போகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னோடய பர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. பர்ஸை எடுத்து என்னோடய கார்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்குது, கார்டை எடுத்துகிட்டு பர்ஸை திரும்பி நான் என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டேன். எனக்கு எப்போதும் ஒரு பழக்கம் இருக்குது, நான் ரொம்ப ஞாபக மருந்தியாக இருந்தேன் ஸ்டார்டிங்லலாம். அதனால் நான் எப்போதும் என்னோடய பொருட்களில் என் பாக்கெட்லாம் வச்சுன்னா ஒரு 10 முறை தொட்டு பார்த்துப்பேன். இருக்கா, ஃபோன் இருக்கா, பர்ஸ் இருக்கா, இப்படிலாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நானும் ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பர்ஸு உள்ளே இருக்குது, ஃப்ரண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன், உள்ளே இருக்குது, பத்திரமா இருக்குது. துபாயில் வந்து இறங்கிட்டேன். 4 ஹவர் ஃபஸ்ட்டு லெக் முடிஞ்சிடுச்சு. வந்து இறங்கிட்டு அப்படியே நடக்க விடுவாங்க. துபாய் ஏர்போர்ட்லேயே நீங்கள் நடுவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போகிறதுக்கே ஃப்ளைட்டில் போகணும், அந்த அளவுக்கு பெருசு துபாய் ஏர்போர்ட்டு. ஸோ ரொம்ப தூரம் நடந்து போய், அதுவும் ஒரு இது வச்சுருப்பாங்க, இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணுன்னு. ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக முடியாது. போய் கரெக்டாக அந்த கடைசியில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும், தாண்டி வெயிட்டிங் ஏரியா போயிட்டு சரி ரொம்ப நேரம் உட்காரணுமே, ஒரு காஃபி வாங்கி குடிக்கலாம் அப்படி. நம்ம தான் காஃபி ரொம்ப பிடிக்கும்ல. சரி, அங்கே ஒரு காஃபி கடை முன்னாடி இருந்தது. சரி காஃபி வாங்கி குடிக்கலான்னு போயிட்டு காஃபியும் ஆர்டர் பண்ணிட்டேன். பே பண்ணுறதுக்கு அவன் காசு சொல்கிறான். பர்ஸை பார்க்குறேன், என்ன நடந்திருக்கோம், பர்ஸ் காணோம். யூஆர் ரைட். நானும் தேடி பார்க்குறேன், பர்ஸ் இல்லை. இந்த காஃபிக்காரங்கிட்ட கூட கையில் காலில் கெஞ்சி பரவாயில்லப்பா வேணாம்ப்பான்னு சொல்லி விட்டுட்டேன் வச்சுக்கோங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, என்னோடய எல்லா ஐடி கார்டும் அந்த பர்ஸில் இருக்குது. சரி அது கூட தப்பிச்சுக்கலாம், என்னோட பாஸ்போர்ட்டை புத்திசாலித்தனமாக பாஸ்போர்ட் எடுத்து பேக்கில் தனியாக வச்சுருக்கிறேன். இந்த மொத்த பயணத்துக்கான பெரிய காசு வந்து பர்ஸில் இருக்குது. இப்போது நான் யூஎஸில் போயிட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க. மற்ற அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறது ஏதாவது ஒரு அவசரம் என்ன பண்ணுறது, சுத்தமாக காசும் இல்லை. ஒரு அமௌண்ட் அந்த பர்ஸில் தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு கண்டிப்பாக பதற்றம் வரும் இல்லையா? பதற்றம் வந்தது, என்ன செய்வதுன்னு தெரியல. அடுத்தது யோசிக்கிறேன், மண்டையை போட்டு குழப்புறேன். நடுவில் அங்கேருந்து இறங்கி வரும் பொழுது பேக்லாம் திரும்பி செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அங்கே விட்டுட்டேனா இல்லாட்டி ஃப்ளைட்டில் விட்டேனா. என் பக்கத்தில் ஒரு ஆள் என்னை முறைச்சு பார்க்குறார் ஃப்ளைட்டில் துபாயிலேருந்து வரும் பொழுது. எனக்கு பாவம், அந்த நல்ல மனுஷனெல்லாம் சந்தேகப்பட்டேன் கொண்டதுக்கு. ஆனால் ஒரு பதற்றம் இருக்கு. பட் இங்கே என்ன இந்த இடத்துல ஒரு பெரிய பியூட்டிஃபுல் விஷயம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, இதே நம்ம சென்னையாக இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அண்ணா அங்கிள் அப்பான்னு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க இல்லையா? கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பீப்புள் ஆர் தேர், லவ்விங் பீப்புள், ஃபேமிலி இஸ் தேர். ஏதாவது ஒன்று நடக்கும், பீப்புள் இருக்காங்க, ஆள் இருக்காங்க, ஏதாவது பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே நல்லா நடுவில் 2 தேசத்துக்கும் நடுவில் ஆண்டவர் போய் நிற்க வச்சுட்டு, ரைட்டு சென்டரில் நிற்க வச்சுட்டு, போடா சாவடா வில்டர்னஸ்லன்னு ஆண்டவர் விட்ட மாதிரி, கற்றுக்கோ இப்பாதுன்னு சொல்லி கற்றுக்க விட்ட மாதிரி ஒரு நடு கடலில் இறங்கி விட்டார். இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது, அங்கே எவனுக்கும் பாஷையும் புரியாது. போய் எந்த சைட் போய் நான் திரும்பி போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், ஒரு செக்யூரிட்டிக்காரன் நிற்கிறான், அவன்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா தட் ஃப்ளைட்டு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு மை பர்ஸு அப்படின்றான். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டான். யாருக்கிட்ட போய் கேட்குறது? ஒன்றும் புரியல. கொஞ்சம் நேரத்துக்கு டென்ஷன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போன வாரம் நம்ம பார்த்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 16:33, யோவான் 16:33. த பீஸ் தட் காட் கிவ்ஸ்ல, சமாதானம். நான் யோசித்தேன், கொஞ்ச நேரத்தில் யோசித்தேன், இது வேலைக்கு ஆகாது. நம்ம இப்போ பதற்றம் அடைஞ்சு இங்கேயும் அங்கேயும் அலையிறது ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும். ஸோ த ஒன்லி திங் தட் ஐ கேன் டூ இஸ் ஃபஸ்ட்டு ப்ரே. ஃபஸ்ட்டு நிதானித்து உட்காந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஸோ ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பீஸ் கொடுத்தாரு. பீஸ்க்கு அப்புறம் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் வருதுன்னா, இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல, எனக்கு புத்தியில் எட்டலை. நான் சில ஐடியாஸ்லாம் யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு அது சரி வரும்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் செய்வார். ஏதாவது
அது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் யோசித்தேன். அங்கே போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணலாமா, இல்லாட்டி இங்கே கேட்கலாமா, இது பண்ணலாமா, என்னமோ யோசிக்கிறேன். ஆனால் ஐ ஜஸ்ட் கேம் டு பீஸ். ஆண்டவர் ஏதாவது செய்வார். விசுவாசத்தில் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த உடனே அவர் எனக்குள்ள தைரியத்தை கொடுத்தார். தைரியத்தை கொடுத்து, யூ ஒன்ட் பிலீவ், இம்மிடியட்டாக ஆண்டவர் எமிரேட்ஸ் பற்றி சில காரியங்களை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். உடனே எமிரேட்ஸோட வெப்சைட்குள்ளே போனேன். வெப்சைட்குள்ளே போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் என்ன நடக்கும்னு ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு ஒரு இதில் போய் தேடுறேன். இதெல்லாம் நான் ஜெபிச்ச பிறகு எனக்கு ஐடியாஸ் வருது. தேடும் போது அதை பற்றி பார்க்குறேன், படிக்கிறேன். படித்தோன்னே அதில் ஒரு மெயில் ஐடி இருக்குது. உடனே அந்த மெயில் ஐடிக்கு இதெல்லாம் போட்டு மெயில் அனுப்புகிறேன். எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து, அது வரைக்கும் சுற்றி சுற்றி வந்தேன். இப்போது ஒரே இடத்துல உட்காந்து ஒரே ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சிட்டேன். அங்கேருந்து எதுவும் பதிலும் வரல, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. மெயில் அனுப்பிச்சிட்டானா. புதுசாக கற்றுக்கிட்டேன் இதை. சரி, என்னோடய அடுத்த ஃப்ளைட்டு ரெடி ஆகிடுச்சு. போகிறேன், பாஸ்போர்ட் காட்டுறேன், உள்ளே அனுப்புகிறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறேன், பெரிய லைனு போகிறேன். ஆனால் என் மனசில் ஒரு சமாதானம் இருக்குது. நேராக போகிறேன். அங்கே போகும் பொழுது என் சீட் எதுன்னு பார்த்துட்டே போகிறேன். அப்போ என் சீட்டு வருது, அதில் வேறு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. வேறு யாரோ ஒரு நல்ல எஃப்டியாக ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு. நான் அதில் போய் என்னடா என் சீட்டில் யாரோ உட்காந்துருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒரு போலீஸ்காரர், துபாய் போலீஸ் மாதிரி இருக்கிறார், செக்யூரிட்டி. அந்த சீட் ஆள்கிட்ட, நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் யுவர் சீட், யோர் நேம் இஸ் நாட் கர்ஷம் மேக்ஸ் பிரேம்சன், திஸ் இஸ் நாட் யுவர் சீட், ஐம் சீயிங் யுவர் ஐடி, திஸ் இஸ் நாட் சொன்னு எனக்காக அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு செக்யூரிட்டி. அவர் உடனே பார்த்துட்டு அப்புறம் டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு, ஓ யா சாரின்ட்டு அவர் எந்திச்சு போயிட்டார். அப்புறம் அந்த செக்யூரிட்டி வந்து சீட்டில் நின்றுட்டார், வேறு யாரும் உட்காரக்கூடாதுன்னு. உண்மையாக நல்ல பெரிய ஆஃபீஸர் அவர். நான் உடனே போனவொடனே அப்படியே நான் பார்த்தாரு. நான் என்னோட ஐடி கார்டு காட்டுறேன், ஐ எம் மேக்ஸ் பிரேம்சன். ஓ யாஸ் திஸ் இஸ் யுவர் சீட், somebody was sitting, I did not allow them to sit அப்படின்றாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் என்ன. ஓகே, வேர் இஸ் யுவர் பர்ஸ் அப்படின்னாரு. நான் சிரித்தேன். உடனே வலிஞ்சேன், யூஸில் வலிகிற மாதிரி வலிஞ்சேன். எனக்கு புரிஞ்சிச்சு. உடனே அவர்ல, யூ மிஸ்ட் இட் நோ அப்படின்றாரு. ஜாலியாக அது வரைக்கும் மிரட்டலாக பேசினவர் ஜாலியாக, ஐ காட் இட் ஃபார் யூ. அந்த பிளேனில் எப்போதுமே ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆன பிறகு க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் இறங்கின பிறகு. அப்புறம் ஒரு செக்யூரிட்டி டீம் செக் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு செக்யூரிட்டி இவர். அப்போது இந்த பர்ஸ் அவருக்கு கிடச்சிச்சு. இவர் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறாரு அவங்களுடைய அத்தாரிட்டிக்கு. அப்போ அவங்க சொன்ன, ஆமாம் ஒருத்தன் இப்போ தான் மெயில் அனுப்பிச்சிருக்கிறான், அவன் தான் இருக்கும் அப்படின்னோடனே இவராக உடனே கிளம்பி அந்த பர்ஸை தூக்கிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் என் சீட்டில் எனக்காக யார்கிட்டையும் சண்டை போட்டு, ஓகே என் பர்ஸை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோ அப்படின்னாரு. எல்லாம் செக் பண்ணி வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு, ஓகே ஜஸ்ட் ரைட் அ மெயில் அண்ட் ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். 16 மணி நேரமும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக எல்லாம் பயம் போட்டுருந்தாங்க. 16 hours நீ என்ன செய்வ, 16 hours என்ன செய்வ, 16 hours என்ன செய்வ, அங்கே பயங்கர டஃப்பாக இருக்கும். நான் இறங்கின உடனே நான் சொன்ன முதல் காரியம், 16 hours எனக்கு பத்தல நன்றி சொல்கிறதுக்கு. 16 hours எனக்கு பத்தல நன்றி சொல்கிறதுக்கு. I was thanking God for 16 hours for, if this is not miracle, what is miracle? இது அற்புதம் இல்லைன்னா எது அற்புதம்? Faith. At times of gleaning, நீ க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நமக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கணும். God can do. என்னோட சொந்தக்காரங்க சரியில்லையா, God can do. I put my faith on God. என்னோட வேலைக்காரங்க சரியில்லையா, I put my faith on God. God can do. என்னோட பண சூழ்நிலை சரி, I put my faith on God. God can do. என்னோட சரீர சூழ்நிலை சரியில்லை, I put my faith on God and God can do. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்க பிரச்சனை வருதுன்னா, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அது விசுவாசம் சொல்கிறேன். என்னோட ஆசைப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், அது விசுவாசம் சொல்கிறேன். நான் நினைக்கிறபடி அது நடக்கணும்னு நினைக்கிறேன், அது விசுவாசம் சொல்கிறேன். நான் மற்றவங்க வாழ்க்கையில் பார்த்த மாதிரி அதை நடக்கணும்னு நினைக்கிறேன், அது விசுவாசம் சொல்கிறேன். இல்லை 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 இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி செய்கிறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. நம்ம நினைக்காததை நம்ம நினைச்சதோட பெஸ்ட்டாக செய்கிறவர் அவர் தேவன், அவர் கர்த்தர்.
வாட் எவர் யூ கோயிங் த்ரூ, இந்த சமயத்தில், இந்த பிரச்சனை சமயத்தில் நீங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி முடிவு பண்ணி அதை ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காதீங்க. மாறாக ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டு அந்த நேரத்தில் என்னத்தை கற்றுக்க முடியும், என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை கற்றுக்கோங்க. பதில் ஆண்டவர் கொடுப்பார். And that's what Ruth did. ரெண்டாவது அவர்கிட்ட இருக்குது ஃபோக்கஸ். அவர்கிட்ட என்ன இருக்குது? ஃபோக்கஸ். என்ன இருக்குது? ஃபோக்கஸ்னா என்னது? ஃபெய்த் நல்லா இருக்குது. ஃபோக்கஸ்னா என்னது? கவனம். என்ன இருக்கு அவர்கிட்ட? சொல்லுங்களேன். கவனம். இந்த கஷ்டத்தின் நேரத்தில் நம்ம கவனம் எங்கே இருக்குன்றது தான் பிரச்சனை. பல நேரங்களில் கவனம் சிதறடிக்கப்படுகிறது. ஃபோக்கஸ் ஷார்ட்ராது, ஃபோக்கஸ் இருக்காது, நமக்கு கவனம் சிதறடிக்கப்படும். க்ளீன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் க்ளீன் பண்ண மாட்டோம். மற்ற எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்போம். கவனம் சிதறடிக்கப்படும். ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த வேர்ஸில் நம்ம பார்க்குறோம். ரூத் என்ன பண்ணா? வேர்ஸ் 3, 3வது வசனம் வாசிங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். அவள் என்ன பண்ணா? வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே என்ன பண்ணா? அறுத்துட்டு இருக்கிறாங்க. வயலில் போயிட்டு அவள் என்ன வேணா செஞ்சுருக்கலாம்யா. வயலில் போயிட்டு இந்த சீசருக்கெல்லாம் வயலில் போகும்போது பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? ஏற்று சாப்பிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பேதுரு தான் அதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, ஏற்று சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ பாருங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. அவள் கவனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்? எதுக்கு வந்திருக்கிறேன்? எதுக்கு வந்திருக்கிறேன்? எதுக்கு வந்திருக்கிறேன்? எதுக்கு வந்திருக்கிறேன்? க்ளீன் பண்ண வந்திருக்கிறேன். அப்போ க்ளீன் பண்ணுற காரியத்தில் நான் கவனமாக இருக்கணும். அவங்க அறுக்க யார் அறுக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகிறா. என்ன பண்ணுறா? யார் அறுக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகிறா. அங்கே யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசல, அங்கே நின்று யார் பின்னாடியும் சும்மா நின்றுட்டுல தேவையில்லாத காரியம் போகிறா. அறுக்கிறவங்க பின்னாடி எதுக்கு போகிறான்னா அங்கேருந்து எடுக்க போகிறா. அதுக்கு தான் வந்திருக்கிறா. கவனம் முக்கியம். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் கவனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். சிந்தனை சிதறடிக்க விடக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது, தப்பி போகக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Make use of the responsibilities and the opportunities that God has given you. இதை வாசிக்கும் போது நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? இது ஆக்சுவலாக ப்ரொவிஷனை குறித்து சொல்லப்படுது. இட்ஸ் a beautiful thing ஆக்சுவலாக. அவங்க வந்து அறுத்துட்டு அந்த அறுவடையை செஞ்சுட்டு போகும் பொழுது கொட்டுகிற அந்த காரியங்கள்லேருந்து இவங்க எடுத்துகிட்டு போகிறது பியூட்டிஃபுல் திங் தான் ஆக்சுவலாக. இட்ஸ் a nice thing, இட்ஸ் a lovely thing. பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க மிஸ் பண்ணுற விஷயம் தானே இவங்க க்ளீன் பண்ணுற விஷயம். நான் சொல்கிறது புரியுதா? somebody is missing, that's what you're gleaning. புரியல? somebody is missing, that's what you're gleaning. somebody's miss is what you glean. இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க. நம்ம சுற்றியே பாருங்கள், நிறைய பேர் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மிஸ் பண்ணி அவங்க விடுறது எல்லாத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. கம்பேர் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம்ல, பட் சி மற்றவங்க மிஸ் பண்ணுறதுலேருந்தே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. வெப்போ நம்ம க்ளீன் பண்ணும் பொழுது, கவனம் சிதறாமல் க்ளீன் பண்ணும் பொழுது, நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ப்ரீச்சர் ஒருத்தர் பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அவர் சொன்னார், நான் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாலாம், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் போக மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் தான் இருக்குது சோஷியல் மீடியா. இது என்னென்னா, யூடியூப்பில் போவேன். யூடியூப்பில் எதுக்கு போவார்னா, இவரோட செய்திகளை அதில் டெலிகாஸ்ட் ஆகல, இவரோட செய்திகளும் பாடல்களும் அதில் டெலிகாஸ்ட் ஆகல, அதில் மற்றவங்க கமெண்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதை பார்க்கறதுக்காக போவாராம். அதுதான் இவரோட முழு சோஷியல் மீடியா வேலை. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகும் பொழுது என் கண்ணு ஃபஸ்ட்டு எங்கே போகும்னா, யாராவது ஒருத்தர் குறை சொல்லியிருப்பாங்கள்ல, அதில் போகும். ஒரு கிட்டத்தட்ட 100 கமெண்ட் இருக்கும் அதில். ஆனால் என்னோட கண் வந்து அந்த ஒரு குறையில் போகும். அந்த குறையை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். அடுத்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஊழியம் செய்கிறதுக்கே எனக்கு தோணாது. எனக்கு மனசில் வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும். என் மனைவி கிட்ட வந்து திட்டி தீர்ப்பேன் அவங்கள. ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அந்த ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்க, அவனை தட்டி தூக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார்,
ஐயா அதில் அந்த ஒரு கமெண்ட்டை பார்க்குறியே, உன் கவனம் அந்த ஒரு கமெண்ட்டில் போதே, உனக்கு 99 கமெண்ட்டை உன்னை அப்ரிஷியேட் பண்ணி என்ன புகழ்ந்து அங்கே இருக்கு, அதுவும் கண்ணில் படல. அந்த அந்த ஒரு கமெண்ட்டு உன்னை இவ்வளோ நாள் சோர்வாக்கிடுச்சு, இவ்வளோ நாள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்புறம் அந்த 99 கமெண்ட்ஸு உன்னை எவ்வளோ நாள் சந்தோஷப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், எத்தனை பாடல்கள் எழுத வைக்கணும், எத்தனை பிரசங்கங்களை செய்ய வைக்கணும். அந்த 99 கமெண்ட்ஸு உன்னை எவ்வளவாக இந்நேரம் ஓட வச்சிருக்கணும். இட்ஸ் வெரி ட்ரூ இல்லை நம்ம லைஃப்பில். ஆக்சுவலாக தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் வி ஷுட் தேங்க் காட் ஃபார். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஆசீர்வாதங்கள், தப்பு வித்தது, பதிலளித்தது, அதெல்லாம் விட்டுட்டு தேடி 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 போய் நெகட்டிவாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நெகட்டிவாக இருக்கிற அந்த ஒரு மனுஷனை பார்க்குறோம். நமக்கு பிரச்சனை பண்ண அந்த ஒரு ஆளை பற்றி பேசுகிறத நம்ம நேரம் செலவழிக்கிறோம். Just think about where do you spend your time, where do you spend most of your energy. அந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தை தேடி பிடிச்சி அதை பற்றி பேசி அதை பற்றி worry பண்ணி அதை பற்றி கவலைப்பட்டு you waste all the good things that God has given you. But if you actually look at it, 99 நன்மையான காரியங்களை ஆண்டவர் வச்சிருப்பார். ஜஸ்ட் இமேஜின், இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக மாறும், எவ்வளோ உற்சாகம் உங்களுக்குள்ளே வரும், எவ்வளோ எனர்ஜி உங்களுக்குள்ளே வரும். And she was very focused. அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா, அவள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறா. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை ரூத் நிலைமையில் நான் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல வயல் இருந்தால் அங்கே இத்தனை ஆட்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் பொறுக்க போகும்பொழுது அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருப்பேன், யாரோ ஒருத்தர் அம்மா என்னம்மா புதுசாக இருக்கு, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது நானா உங்களுக்கு தெரியுமா என்னோட பிரச்சனை என்னன்னு அப்படின்னு சொல்லி முழு நேரமாக உட்காந்துருப்பேன் அவங்களோட கதை அடிக்கிறதுக்கு, புலம்புறதுக்கு. But she did not waste her time. She was focused. கவனமாக இருந்தா. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வீண் பேச்சு இருக்கக்கூடாது, புலம்புறது இருக்கக்கூடாது, பின்னாடி பேசுறது இருக்கக்கூடாது, குறை பேசுறது இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. We should always be ready to clean. And this is something which I love. Fantastic. க்ளீன் பண்ணும் பொழுது we have to be fantastic. க்ளீன் பண்ணும் பொழுது we have to be fantastic. நம்மளாம் யார்? How are we created? We are created to be fantastic. கிறிஸ்துவர்கள்னா எப்பொழுதுமே ஒரு இது இருக்குது, அவங்களாம் அப்படியே சோகமாக இருப்பாங்க, அவங்களாம் அப்படியா இருப்பாங்க, இறுக்கமாக இருப்பாங்க. நோ 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 நோ, we are created to be fantastic. இந்த உலகத்தில் நம்ம ஃபண்டாஸ்டிக்காக வாழ்வதற்கு, ஃபண்டாஸ்டிக்காக ஒரு சாட்சியாக இருப்பதற்கு, ஃபண்டாஸ்டிக் பீப்புள் என்று மற்றவங்க சொல்லுகிற அளவிற்கு நாம் வாழ வேண்டும். அப்படி தான் கர்த்தர் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிறார். க்ளீன் பண்ணுற டைம் இஸ் நாட் அ டைம் டு பி ஸோ பேட். க்ளீன் பண்ணுற டைமில் we have to be fantastic. ரூத்தை குறித்து இந்த 5-7 வரைக்கும் வாசிப்போம் வேகமாக. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று என்றான். நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் இது பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7th verse இங்கிலீஷில் மட்டும் வாசிக்கிறீங்களா? 7th verse மட்டும். And she said, please let me glean and gather after the reapers among the sheaves. So she came and has continued from morning till now, though she rested a little in the house. Morning till now, rested a little. கொஞ்சம் நேரம்தான் ஓய்வெடுத்தா, கொஞ்சம் நேரம்தான் ஓய்வு தேவை. ஆனால் அது தேவையான அளவு மட்டும்தான் இருக்கணும். மற்ற நேரங்களில் அங்கே இருக்கிற அந்த பொறுப்பானவர்களே சொல்லுகிற அளவிற்கு இவ சாட்சியாக அங்கே வேலை செஞ்சிருக்கா. வாட் எவர் ஷி கேம் தேர் ஃபார், ஷி டிட் இட் so well.
நம்ம செய்கிற வேலைகள், கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற பொறுப்புகளில் நம்ம செயல்படுறது எப்படி இருக்குன்னா, என்ன பொறுப்பாக வேணா இருக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கலான்னு தெரியாது. ஆனால் எந்த பொறுப்புகள் கொடுத்துருந்தாலும் அந்த பொறுப்புகளில் நம்ம எப்படி செயல்படணும்னா, நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னா, நம்ம எப்படி நம்மளை எக்ஸிபிட் பண்ணணும்னா, we have to do it so well. மற்றவங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். others have to talk about us. நல்லா கவனிங்க, போவாஸ் ரூத் கிட்ட நேராக போய் பேசலாம். போவாஸ் வெளியில் இருந்து அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட கேட்குறாரு, யார் இந்த பெண் என்று சொல்லி கேட்குறாரு. இப்போ ரூத்துக்கு இது தெரியுமா? இவங்க 2 பேர் பேசுறது ரூத்துக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் பாருங்கள், ரூத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நல்லா நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. ரூத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குது? 2 பேர் பேசுகிறாங்க. ரூத்தை பற்றி 2 பேர் பேசுகிறாங்க. நல்லா கவனமாக கேட்குறீங்களா? ரூத்தை பற்றி 2 பேர் பேசுகிறாங்க. அந்த 2 பேர் என்ன பேசுகிறாங்க? ரூத்தை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க, சிறப்பாக பேசுகிறாங்க, ஆச்சரியமாக பேசுகிறாங்க, சாட்சியாக பேசுகிறாங்க. இதை கேட்ட பிறகு தான் போவாஸோட மனம் அவளுக்காக அன்பு பாராட்டுது. அவளுக்கு இப்படியாக உதவி செய்ய நினைக்கிறாரு. இன்றைக்கி நான் உங்களெல்லாம் கேட்குறேன், உங்கள் பின்னாடி உங்களை பற்றி பேசுகிறவர்கள் இப்படி பேசுவார்களா? நிறைய நேரத்தில் நம்ம எங்கே ஏமாந்து போகிறோன்னா, நம்ம முன்னாடி சிலர்கிட்ட பேசும்போது நல்லா பேசுகிறோம், அவங்கள நல்லா காமெடியாக பேசுகிறோம், ஜாலியாக பேசுகிறோம், அவங்களும் சிரிக்கிறாங்க, வா சூப்பரா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இல்லாட்டி நம்ம பேசுகிறத அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இல்லாட்டி நம்மக்கிட்ட நம்ம முக நேராக வந்து நம்மளை பாராட்டுறாங்க, நம்ம உடனே உற்சாகமாயிடுறோம். அது வேஸ்ட்டு. ஒரு வேல்யூவும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி யாராவது என்கிட்ட வந்து, அண்ணா உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி என்னோடய பாஸ் என்னை பற்றி இப்படி அப்ரிஷியேட் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அப்படியான்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் தட் இஸ் நாட் வேல்யூ. உன் பாஸ் உன் முகத்தில் வந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. உன் பின்னாடி உன்னை பற்றி என்ன பேசுகிறாரு, உன் பின்னாடி என்ன பேசுகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக, மரியாதை கெயின் பண்ணுறதுக்காக அவங்க முன்னாடி ஒருத்தர் மிரட்டி, அவங்கள உருட்டி, அவங்கள இது பண்ணி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் வொர்த்லெஸ். நீங்கள் அவங்களை எப்படி நடத்தலாம்? அவங்க பின்னாடி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பின்னாடி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, உங்களை ஒபே பண்ணுறாங்களா, உங்களை லவ் பண்ணுறாங்களா, உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா? What do people talk about you behind you? அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. But I'm telling you, that is the most important thing today. If you want to grow in life, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா, நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா, நீங்கள் உங்களுடைய பிரச்சனை நெருக்கடிகளிலிருந்து வெளியே வரணும்னா, நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு பணம் இல்லை, அந்த நேரத்தில் எனக்கு சுகவீனம் இருக்குது, அந்த நேரத்தில் எனக்கு வேலை இல்லை, அந்த நேரத்துக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இப்போ எனக்கு இதை கொடுங்க, இப்போ எனக்கு இதை கொடுங்க, இப்போ எனக்கு கொடுங்க, அந்த நேரத்தில் அது பெற்றுக்கொள்கிறது கிடையாது. பட் உங்களுடைய கேரக்டரில், உங்களுடைய பர்சனாலிட்டியில் நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் வளரும் பொழுது, நீங்கள் அதற்கான காரியங்களை செஞ்சு 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 படிப்படியாக முன்னேறும் பொழுது உங்கள் பின்னாடி உங்கள் ரெப்புடேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கீழே இருக்கும்போது ஒருவேளை உங்கள் முகத்துக்கு நேரம் யாரும் வந்து நீ சூப்பர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, அவன் அந்த நிலைமையில இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் முயற்சி எடுத்து அவன் சாட்சியாக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவன் படிப்படியாக வளர்றான்னு அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் படிப்படியாக வளர்றது. அப்போ உங்கள் முன்னாடி பேசாமல் பின்னாடி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க உங்களை பற்றி. லாட் ஆஃப் பீப்புள் வில் ஸ்டார்ட் டாக்கிங் பிஹைண்ட் யூ. அது பார்த்தா சாட்சி. அது க்ரோ ஆக நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ வில் க்ரோ. ஆனால் பின்னாடி அவங்கள பேச வைக்கிறதுக்கு அவங்களை என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு காசு கொடுத்து பேச வைக்க முடியுமா? இல்லாட்டி யாரையாவது கரெக்ட் பண்ண முடியுமா? எனக்காக கொஞ்சம் பின்னாடி பேசியா அப்படி சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் மலைகளும் சூரியன்களும் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் செய்ய வேணாம். நம்ம ஆண்டோட வார்த்தையின்படி, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை சரி வர செய்ய ஆரம்பிச்சோன்னா, இந்த வயலை விட்டு போகாமல்
அவர் வயல்லே இருந்து அங்கே நம்ம செய்ய வேண்டிய க்ளீனிங்கை சரி வர செய்ய ஆரம்பித்தோன்னா, விசுவாசத்தோடு செய்ய ஆரம்பித்தோன்னா, ஃபோக்கஸ்டாக செய்ய ஆரம்பித்தோன்னா, நம்மளை பற்றி பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிறேன், என்னோட வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது அதுதான். த பெஸ்ட் வேல்யூ, நம்ம பின்னாடி நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் பீப்புள் who can talk for you, talk about you and talk about the great things that God has done in your life, அதை விட ஒரு பெரிய உயர்வு கிடையவே கிடையாது. அதோட ஒரு பெரிய உயர்வு கிடையவே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம தேவையில்லாமல் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு வீண் பந்தா காட்டிக்கிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கை பண்ணிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா தேவனோட வசனத்தின்படி வாழ கற்றுப்போம், அவரோட திட்டத்தின்படி வாழ கற்றுப்போம். அவர் கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நம்ம யாருக்குமே தெரியாமல் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்ம யாருக்கும் தெரியக்கூட வேணாம், நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அது தானாக பேசப்படும், தானாக பேசப்படும். கர்த்தர் அப்படியாக நம்ம உயர்த்துவார். அண்ட் தட்ஸ் ஹவ் வி க்ளீன் லைக் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன். அப்படிப்பட்ட க்ளீனஸாக நம்ம இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுறாரு. அண்ட் ரூத் ஸ்டெப்ட் அப். ரூத் ஸ்டெப் அப் பண்ணாங்க. அண்ட் ஷீ பிகேம் அ க்ளீனர். எப்படிப்பட்ட க்ளீனர்? ஃபெய்த், ஃபோக்கஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக்.